இன்னைக்கு வீட்டுக்குள்ள நீங்க நற்செய்தியை சொல்றீங்களா துர்ச்செய்தியை சொல்றீங்களா? உங்க வாயின் வார்த்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வீட்டுக்குள்ள பேசும்போதே நெகட்டிவா தான் சொல்லும் போதே. பையனை சொல்லும் போது மார்க் கம்மியா எடுத்தான், நம்ம என்ன சொல்றோம்? இப்படி எடுத்தா நீ நடுத்தேர்ல தான் நிப்ப. இதுக்கு வேற மாதிரி கூட சொல்லலாம். டேய் நீ இப்படி எடுத்தினா நீ நினைச்ச குரூப் கிடைக்காது, வேற குரூப் கிடைக்கும். நீ நல்ல குரூப் எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் மார்க் எடுக்கணும் சொல்லலாமே. சரி ஒருவேளை உனக்கு படிக்க முடியலையாப்பா, ஆண்டவர்ட்ட கேளு, ஞானத்தை கொடுப்பாரு, இப்படி சொல்லாமே. சொல்லும் போதே நெகட்டிவ், துர்ச்செய்தி. எதை சொன்னாலும் நடக்காது, ஆகாது. கணவர் வந்து ஏதோ ஒண்ணு சொல்றாரு, ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன். சரிப்பா ஜெபம் பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க, கர்த்தர் கூட இருப்பாரு, ஜாக்கிரதையா யோசிச்சீங்களான்னு கேட்கறது இல்ல. உங்களுக்கு தான் எதுவும் வராத, நீங்க தொட்டாதான் எல்லாம் நாசமா போகுமே, எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? இப்ப நல்லா தானே போயிட்டு இருக்கு, அவன் பாக்குறான் போயிடும் போல. எதுக்கு எடுத்தாலும் பையன் சைக்கிள் ஓட்டுறானா சொல்லும் போது, டேய் பார்த்து போடா, கொஞ்சம் ஓரமா போ, பொறுமையா ஓட்டு, அது பரவாயில்ல, பார்த்து போடா, எதுல லாரி வரும் அடிபட்டுற போகுது சொல்லுங்க. சில ஆட்களுக்கு வாய் ஏன் தான் அப்படி இருக்குன்னே தெரியாது. வசனம் சொல்லுது ஜீவனும் மரணமும் எங்க இருக்கு? நாவல இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் துர்ச்செய்தி சொல்ற விஷயமே நெகட்டிவ். ஆண்டவர் உங்களை எண்ணி கூட்டத்தை எதுக்கு தெரியுமா? நற்செய்தி சொல்வதற்கு. அந்தந்த காலம் வரும்போது அந்தந்த ஆண்டவர் கொடுத்தார்ல, அதே மாதிரி வசதி வாய்ப்புகளும் அந்தந்த காலம் வரும்போது கர்த்தர் உயர்த்தி கொடுப்பார். நமக்கு தர ஆண்டவர் வேற யாரும் தரப்போறாரு. சிலர் இந்த மோட்டிவேஷனலா பேசணும்னு சொல்லி போயிடும். அப்படி போயிடாதீங்க. உங்க வாயில் வார்த்தை வருவது எல்லாம் குட் நியூஸாக இருக்க வேண்டும். அதுல மிகப்பெரிய குட் நியூஸ் ஆண்டவரை பத்தின செய்தி.